சில நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் G7 நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். G7 நாடுகளுக்கு இணையாக அதை விட 2-3 மடங்கு பெருசாக ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோமே, 2 நாடு 1 நாடு சொல்கிறது தான் இந்த உலகம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாறி ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்தியா, சீனா, இவங்கெல்லாம் இந்த உலகை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட். கிட்டத்தட்ட 19 நாடுகள் பிரிக்ஸுக்கான ஆப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. என்னதான் மாற்றம் வரப்போகுது இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். (2009) ஜூன் மாதம் 16ஆம் தேதி இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது பிறக்கிறது. ஆனால் 2010 வருடத்தில் தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படித்தான் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா இப்படின்னு சொல்கிற 5 நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்காக இல்லாட்டி பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்துக்காக உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தான். இது அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன, அடுத்த நாட்டில் எப்படி போய் யுத்தம் நடத்தலாம், இந்த நாட்டில் அரசாங்கத்தை எப்படி கவிழ்க்கலாம், அதுக்கெல்லாம் இந்த அமைப்பு சரிப்பட்டே வராது. இந்த அமைப்பினுடைய நோக்கமும் அது கிடையாது. ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் என்பதை எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உலக நாடுகள், குறிப்பாக இந்த G7 நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 நாடுகள் இந்த 5 நாடுகளை பார்த்து பயப்படுது. எங்கடா நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி அந்த 7 நாடுகள் எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு நடந்துச்சுன்னா பேசிக்கிடுவாங்க. அந்த 7 நாடுகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த நாட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 16% வெறும் 5 நாடுகளில் மட்டும் நடக்குது. ஏங்க 200 நாடு இருக்குது, 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. 5 நாடு உலகத்தில் 16% ட்ரேடு நடத்துகிறாங்க. இந்த உலகத்தில் ஜிடிபின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜிடிபியில் 24% இந்த 5 நாடுகள் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 நாடுகளுடைய வளர்ச்சி அடுத்த 5 வருடத்தில் எப்படி இருக்க போகுது என்பதை பொறுத்து தான் உலக நாடுகளில், உலக அரங்கில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பின்படி G7 நாடுகளை ஓவர்டேக் செய்ய போகிறது பிரிக்ஸ். அதுவும் அவங்களுடைய ஜிடிபியாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பல வளர்ச்சியாக இருக்கட்டும், அடுத்த 5-7 வருடங்களில் பிரிக்ஸ் நாடுகளுடைய வளர்ச்சி, அந்த 5 நாடுகள் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த நாடுகளுடைய வளர்ச்சி 35% இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது G7 நாடுகளுக்கு கண்டிப்பாக வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். இவ்வளோ தூரம் ஓகே, 5 நாடுகள் தான் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு சீனா, இந்தியா போன்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ப்பா, யார் வேணாலும் பிரிக்ஸுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை அறிவிக்கிறாங்க. இதில் 2 கீ பிளேயர்ஸ் தான், ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இந்த 2 கீ பிளேயர்ஸ் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமான நாடுகள். இந்த 2 நாடுகளும் ஒரே கூட்டமைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே பல நாடுகளால் அக்செப்ட் பண்ண முடியலை. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் 2023 ஒரு மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டின் போது டிஸ்கஸ் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அப்படின்னா எத்தனை நாடுகள் ஆப்ளிகேஷனை கொடுத்துருப்பாங்க? இந்த கேள்வி தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 நாடுகள் ஒஃபிஷியலாக நாங்கள் பிரிக்ஸுக்குள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 நாடுகள் அன்அஃபிஷியலாக நாங்கள் பிரிக்ஸு கூட பலவிதமான ஒப்பந்தத்தில் ஈடுபட காத்துட்ருக்கோம், பிற்காலத்தில் நாங்களும் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டணிக்குள் வந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் 19 நாடுகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பிரிக்ஸ் நாட்டுக்குள்ளே வருவதற்கு கோரியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஒரு 75% அடுத்த சில வருடங்களில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு வெறும் 20 நாடுகள் தான் காரணம். 200 நாடுகளில் 75% ஒரு மாற்றம் நடப்பதற்கு 20 நாடுகள் தான் காரணம். இந்த 20 நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய 4 நாடுகள் தான் அந்த 50% காரணம். அதாவது 75% ஒரு எக்கனாமி வந்து ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு 20 நாடுகள் காரணம். அந்த 20 நாடுகளில் முதல்ல இருக்கக்கூடிய 4 நாடுகள் தான் மிக முக்கியமான காரணம். அதுலேயும் முதல்ல இருக்கக்கூடிய 2 நாடுகள் மிக 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 முக்கியமான நாடுகள். அந்த நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தா இந்தியா, சீனா.
இவங்க 2 பேரும் பிரிக்ஸுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த 19 நாடுகளுடைய அந்த கூட்டணி ஒன்று சேர்ந்து விட்டது என்றால் கிட்டத்தட்ட 24 நாடுகள் ஒன்றிணைந்து G20 கிடையாது, G24 தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்லி அடிப்பாங்க. சரி, எந்தெந்த நாடுகள் இந்த பிரிக்ஸுக்குள்ள வர்றதுக்கு ஆசையை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியா, ஈரான், இந்த 2 நாடுகளும் ரொம்ப முக்கியமான நாடுகள். இது இல்லாம அர்ஜென்டினா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அல்ஜீரியா, எகிப்து, பஹ்ரைன், இந்தோனேஷியா இப்படின்னு சொல்ற நாடுகளுடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இதில் சவுதி அரேபியாவும் ஈரானும் வந்தால் எப்படிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஆயில், கச்சா எண்ணெய், இதை வச்சு நடக்கக்கூடிய உலக அரசியல், பெட்ரோ டாலர், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 2 நாடுகள் தான், சவுதி அரேபியாவும் ஈரானும். அவங்க 2 பேருமே பிரிக்ஸுக்குள்ளே வந்துட்டாங்கனாலே பிரிக்ஸ் அப்படிங்கிறது சும்மா ஜொலின்னு ஜொலிக்கும். அப்படின்னா மீதம் இருக்கும் நாடுகள் வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜொலிக்கும். சரிப்பா, இவங்க வளர்ச்சி அடைய நாடுகளுடைய பட்டியலை சேர்ந்த ஒரு கூட்டணி தான் பிரிக்ஸ். G7 நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உலக வல்லுநர்கள். அதாவது இதை ரொம்ப பெரிய அளவில் ஃபோர்காஸ்டிங் பண்றவங்க, G7 நாடுகள் இருக்கக்கூடிய 7 நாடுகள்ல 5க்கும் அதிகமான நாடுகள் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிக்ஸ் ரொம்ப உயரமாக பறக்க போகுது, G7 ரொம்ப டவுனாக கீழே விழப்போகுது அப்படின்னு சொல்கிற இந்த செய்திக்கு பின்னாடி இன்னும் சில செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது. பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த பிரிக்ஸ் மாநாடு எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்க விக்கி, ஆகஸ்ட் மாதம் நடக்கலாம். ஆகஸ்ட் மாதம் நடக்கலாம்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிற கோர்ட் வழியா நம்மால் புட்டின் அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்களே, அவர் தான் இந்த போர்க்குற்றத்தை செய்தார், ரஷ்யா வந்து உக்ரைனை இன்வைட் பண்ணிருச்சு, எனவே புட்டின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போர்க்குற்றங்களை செய்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி ஒரு குற்றவாளியை சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டுக்கு சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இன்வைட் பண்ணுவாங்க, இந்த கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை வச்சு ரொம்ப பெரிய அளவில் கனவுலலாம் இருந்தாங்க. நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சிட்டோம்டா பாரு, இனிமே சவுத் ஆப்பிரிக்காவால் புட்டின் அவர்களை அழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நேராக சவுத் ஆப்பிரிக்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன செய்ய, அவர் வருவாருங்க, புட்டின் அவர்கள் இங்கே வருவாங்க. வர்றது மட்டும் கிடையாது, பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கெடுப்பார். பங்கெடுப்பது மட்டும் கிடையாது, அவர் நாட்டுக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். If needs be, we'll go and fetch Putin from the airport. He will finish all his meetings. We'll take him back to the airport. என்னடா எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொல்றாருன்னா, அப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஆளும் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை விட்டு நான் வெளியில வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், இல்லை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிற வரைக்கும் புட்டின் அவர்களை என்னால் இங்கே இன்வைட் பண்ண முடியாது. அப்படி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டே எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி அதை உதறிவிட்டு அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய அங்கத்துவத்தை இவர் காலி பண்ணிட்டு புட்டின் அவர்களை வரவேற்பதற்கு தயாராகிட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மேட்டர், எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இதை பார்க்குறாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்க போகிறது. ஆகஸ்ட் மாதம் வரை ரஷ்யா உக்ரைன் போர் இப்படியே நீண்டுட்டே இருந்துச்சுன்னா இங்கே ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. இதில் இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து 10 நாடுகளையோ 15 நாடுகளையோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இவங்களுக்கான ஒரு நாணயம், இவங்களுக்கான ஒரு பணம் அப்படிங்கிறத அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது அமெரிக்கா டாலர் யூரோவினுடைய கொட்டம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த டாலர் அப்படிங்கிறத வச்சு தான் உலகம் நகர்ந்து வருகிறது. எதுக்கு எடுத்தாலும் டாலரை கொடுக்கறதுனால டாலரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குற இந்த தருணத்தில் வேர்ல்டில் அடுத்த 35% வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கரன்சியை, குளோபல் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா நாடுகளுமே அதை தானே விரும்புவாங்க. அப்படி ஒரு மாற்றத்துக்கு தயாராகி வருகிறது பிரிக்ஸ் நாடுகள், குறிப்பாக இந்தியா, சீனா உட்பட நாடுகள். சரி, ஆப்பிரிக்க கண்டத்தில் அமெரிக்காவெல்லாம் எதிர்த்து, மேற்குலகத்தெல்லாம் எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம் தம்பிகளா, இப்போ வேற மாதிரி உலகம் மாறிட்டு இருக்கு. எப்படி இந்தியாவுக்கு ஒரு வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றது பொய்யெல்லாம் கிடையாது. இதோ உங்களுக்கான முதல் ப்ரூஃப். சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மலிமா அவர்கள் பேசுறாங்க. எங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் புட்டின் அவர்களை இங்கே வரவேற்று நாங்கள் அனுப்பி வைப்போம். எங்கள் நாட்டை கொள்ளையடித்தவர்கள், எங்கள் நாட்டுக்கு எதுவுமே செய்யாதவங்க எங்களுக்கு இன்னைக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க, அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டை சொல்றார். அடுத்ததா காங்கோவினுடைய பிரசிடென்ட்டும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்களும் பிரஸ் மீட்ல லைவா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ காங்கோவினுடைய பிரசிடென்ட் சொல்றாங்க, ஆப்பிரிக்க நாடுகளை அடிமை நாடுகளாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கும் மேற்குலக நாடுகள்கிட்ட இருக்கு.
எனவே அவங்களுடைய வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அவங்க ஆப்பிரிக்க மக்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க ஆப்பிரிக்க மக்களை மனிதர்களாக மதித்து அவங்களுக்கு தேவையானது எங்களிடம் வாங்கி செல்லுங்கள், எங்ககிட்ட இருந்து திருடிட்டு போக சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேக்ரோன் அவர்கள் குறுக்கிட்டு, காங்கோ பிரசிடென்ட், நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, உங்களை யாரெல்லாமோ தரைக்குறைவா அந்த கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க, அதனால அவங்கள வச்சு நாங்க மன்னிப்பு கோர வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காங்கோ பிரசிடென்ட் சொல்றாரு, அடே கண்டிப்பா இதை சொன்னது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது, பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர். நீங்க திருந்துங்க, நீங்க திருந்தி எங்களை மதிக்க கத்துக்கோங்க, அதன் பிறகு உங்களை நாங்க மதிக்க கத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது காங்கோ பிரசிடென்ட். அப்படின்னா அடுத்ததா ஜெர்மனியினுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதி நேரா நமீபியாவினுடைய பிரசிடென்ட்டை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுவும் லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கு, லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு. வாத்தி அவர்கள் சொன்னா எப்படி கைத்தட்டு கிடைக்குமோ அதை விட சூப்பரான கைத்தட்டு இந்த நமீபியா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்தாக வேண்டும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அங்கே அந்த ஜெர்மனியினுடைய பொலிட்டிஷியன் கேட்குறாங்க, எப்பா இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி சீனர்கள் இங்கே இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க, இப்போ 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது, நமீபியா நீ என்ன செய்ய போகிற, உன்னை எப்படி நீ காப்பாற்ற போகிற அப்படின்னு சொன்னோன்னே நமீபியாவினுடைய பிரசிடென்ட் கொஞ்சம் நேரமாக சிரிச்சுட்டு, வெயிட் சார், இது எங்கள் உள்நாட்டு பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? நாங்கள் வளர்றோம், வளராமல் இருக்கோம், நாங்கள் 4 பேர் இங்கே கொண்டு வரோம், 16 பேர் இங்கே கொண்டு வரோம், இது எங்கள் நாட்டு பிரச்சனை, இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கேட்டதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்லை. நாங்கள் ஜெர்மனியர்களையும் உள்ளே அனுமதிக்கிறோம், நாங்கள் ஜெர்மனியர்களை உள்ளே அனுமதிக்கும் போது, விசா கொடுத்து எங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கும் போது ரெட் கார்பெட் போட்டு அவங்களை வரவேற்கிறோம். ஆனால் அதே ஜெர்மனிக்குள்ளே ஒரு ஆப்பிரிக்க நாட்டை, நமீபியாவை சார்ந்த யாராவது உள்ளே போனாங்கன்னா, ஜெர்மனிக்குள்ளே போனாங்கன்னா அடித்து விரட்டுறீங்க. தூதரக அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு உள்ளே கொண்டு போனாலும் எங்களுக்கான மரியாதை அங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதற்கு சீனர்கள் எவ்வளோ பரவாயில்லையே, நாங்கள் ஏன் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு பெரும் புரட்சி உருவாகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இன்னும் நிறைய பேருடைய ஸ்பீச் எல்லாம் பார்க்கணும், அது தமிழ் பட்சத்தில் இன்னொரு காணொலியில் நம்ம பார்த்துடலாம். அது ஜாம்பியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க பேசின பேச்சுக்கள், அதற்கான சப்டைட்டில், அதை தமிழாக்கம் செய்வதில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உலகத்தில் இந்த மாதிரி மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிய வேண்டும். அடிமையாக வைத்திருந்த நாடுகள் இன்னைக்கு, ஐயோ இந்த நாட்டையா நம்ம அடிமையாக வச்சிருந்தோம், இவன் பார் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி மூக்கில் விரல் வச்சு மறுபடியும் அவங்களை அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டங்களுடன் வரும்போது அதெல்லாம் செல்லுபடி ஆகாத ராசா, நீ வேணா எனக்கு அடிமையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான விரிவான கட்டுரை வேறொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நடந்திருக்கிற மாற்றம், பிரிக்ஸ் பிளஸ்ஸாக மாறப்போகுது. 19 நாடுகள் பிரிக்ஸுக்குள்ளே இணைய போகிறாங்க. இந்த பிரிக்ஸுக்குள்ளே பங்கெடுப்பதற்கு புட்டின் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் வருவாங்க. அதற்காகவே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லேருந்து சவுத் ஆப்பிரிக்கா வெளியில் வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவின் ஒப்போசிஷன் லீடர் அப்படிங்கிறவங்க இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. இது எல்லாம் மாற்றத்திற்கான தொடக்கம். இந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கட்டும். இது இந்தியாவினுடைய பிரிக்ஸினுடைய காலம், அடிச்சு ஆடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.